அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது செல்வத்தை அள்ளித்தரும் சர்வ ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏகாதசி திதி என்பது 2 நாட்கள் வரும்போது ஸ்மார்த்தார்கள் மற்றும் வைணவர்கள் என அனைத்து பிரிவினர்களும் ஒரே தினத்தில் இணைந்து அனுஷ்டிக்கும் விரதமே சர்வ ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. பரம்பொருள் திருமாலுக்கு உகந்த இந்த நாளில் விரதம் இருப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும். முற்பிறவில் மற்றும் இப்பிறவி பாவங்களை நீக்கி வைகுண்ட பதவியை அளிக்கும் சிறப்பான விரதமே சர்வ ஏகாதசி விரதம். மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவதற்கு, அவருடைய அருளை பெற்று தருவதற்கு உடல் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தி அந்த விரதம் இருக்கப்படுகிறது. முக்கியமாக விரதம் இருப்பவர்கள் அரிசி, பருப்பு, தானியங்களை தவிர்த்துவிட்டு பால், பழங்கள் மற்றும் கிழங்கு வகைகளை உட்கொள்ளலாம். சில பக்தர்கள் நீர் கூட அருந்தாமல் நிர்ஜல விரதமும் மேற்கொள்ளுகின்றனர். நீங்கள் எந்த ஏகாதசி விரதத்தை பற்றி நினைக்கிறீர்களோ அது பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற வாய்ப்புள்ளது. பெருமாளுக்கு உகந்த கிழமைகள் ஏகாதசி வருவது சிறப்புமிக்கது. அஸ்வமேதம் யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும். 33 தேவர்களும் அனுஷ்டிக்கும் விரதம் இது. வீட்டில் விளக்கேற்றி பரம்பொருள் பெருமாளை வழிபட வேண்டும். முக்கியமாக ஆடி மாதம் தேய்பிறை ஏகாதசி மோகினி என்பர். பொதுவாகவே போகிகளாக இருக்கும் நமக்கு அதற்கு மேலான யோக நிலையை அடைந்திட ஆறும் நாள் உபநிடதங்களின் சாரமாக விளங்குவது பகவத்கீதை. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசித்த நாள் ஏகாதசி தான் என்றும், விஷ்ணு சக்கரநாமம் சொல்லி பெருமாளை வழிபடுவதற்கு கூடுதல் சிறப்பு. இன்று பெருமாளுக்கு துளசி சாற்றி பெருமாளை வழிபட துன்பங்கள் யாகும் நீங்கும் என்பது ஐதீகமாகும். பெருமாளுக்கு உகந்த இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள், அனைத்து விதமான கூடுதல் சிறப்பம்சங்கள், எதிலும் வெற்றி அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஒவ்வொரு மாதம் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இருந்து மிக முக்கியமாக 11ஆம் நாள் ஏகாதசி எனப்படுகிறது. அவை சுக்லபட்ச ஏகாதசி, கிருஷ்ணபட்ச ஏகாதசி என சொல்லப்படுகின்றன. அந்த நாட்களில் முழு உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசியில் பூஜை முடிந்த பின்பு காலை உணவு உட்கொள்ள வேண்டும். காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. விரதங்கள் சிறந்தது ஏகாதசி விரதம். என்று விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகமாகும். அன்று விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது கண்டிப்பான ஐதீகம். சர்வ ஏகாதசி நாளில் பெருமாளை ஆராதனை செய்யலாம். விஷ்ணு சக்கர நாமம் பாராயணம் செய்யலாம். முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். நாராயண நாமம் சொல்லி துளசி தீர்த்தம் பருகலாம். அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடலாம். துளசி மாலை சாற்றி பிரார்த்தனையும் செய்யலாம். சிவபெருமான் ஒருமுறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமை எடுத்துச் சொன்னார். ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு. அஸ்வமேத யாகம் செய்த பலன் பெற முடியும். இந்த ஏகாதசி விரதத்தால் 33 தேவர்களும் அனுஷ்டிக்கப்படும் விரதம் இது என விளக்கினார் சிவபெருமான். உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம். இதனால் உள்ள தூய்மை, உடல் தூய்மை முதலான பலன்கள் கிடைக்கின்றன. எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல விதமான சௌபாக்கியங்களையும் கண்டிப்பாக பெறுவார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக எல்லா விரதங்களிலும் ஏகாதசி விரதமானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என சொல்லப்படுகிறது. பாவங்களை போக்கி கர்ம வினைகளில் இருந்து பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்தும் நம்மை விட்டுவிக்கக்கூடிய மிக உன்னதமான விரதம் ஏகாதசி விரதமாகும். வாழும் போதும் செல்வம், புகழ், ஆரோக்கியத்தை தருவதுடன் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவியை தரும் விரதம் ஏகாதசி விரதமாகும். இது எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் போக்கும் ஆற்றல் மிக்க உன்னதமான விரதமாகும். முக்கியமாக பெருமாள் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதம் முக்கியமாக சர்வ ஏகாதசி விரதமாகும். இது பாவங்களிலிருந்து விடுபட்டு அதிர்ஷ்டம், நன்மைகளையும் இறுதியாக வைகுண்ட பதவியும் நமக்கு அருளிடும் ஒரு அற்புதமான விரதம் என்று சொன்னால் அது சர்வ ஏகாதசி விரதமாகும்.
ஒவ்வொரு ஏகாதசியும் ஒரு தனிப்பிறப்பை உடையதாகும். அப்படி இந்த ஆனி மாதம் வரும் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பரிவர்த்தனை ஏகாதசி என பெயர் உண்டு. அதேபோல் மகாலட்ச காலம் துவங்கும் முன்பு வரும் ஏகாதசி என்பதனால் மிக சிறப்பு வாய்ந்த ஏகாதசி விரதமாக இது பார்க்கப்படுகிறது. இது பத்ம ஏகாதசி, வாமன ஏகாதசி, இவ்வாறு எண்ணற்ற பெயர்களை உடையது. மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்த பிறகு வரும் ஏகாதசி என்பதனால் இது வாமன ஏகாதசி எனவும் அழைக்க வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக இந்த நாளில் விஷ்ணு சக்கர நாமத்தை முழுமையாக படித்தும் விஷ்ணுவை ஏதாவது ஒரு நாமத்தை உச்சரித்தபடியும் இருப்பது சிறந்தது. ஏகாதசி நாளில் விரதம் இருக்கும்போது மறுநாள் பாராயணம் செய்து விரதத்தை நிறைவு செய்வதற்கு முன்பு யாராவது ஒருவருக்கு உணவு அளிப்பது சிறந்தது. அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு அளிப்பது மிக மிக சிறந்ததாகும். ஏகாதசி என்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வைத்து பெருமாளின் அருளை பெறுவதற்காக விஷ்ணு சக்கர நாமம் உள்ள குறைந்தபட்சம் பெருமாள் 11 பேர்களையாவது கூற வேண்டும். சர்வ ஏகாதசி வரும் நாளில் மறந்தும் அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாது. மறைமுகமாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் தானியம் அல்லாத உணவுகள், பழங்கள், பால் சமைக்காத உணவுகள் ஆகியவற்றை உண்ணலாம். இந்த முறையில் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டால் பெருமாளின் அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முறையாக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெற அனைத்து விதமான விரதங்களில் முக்கியமாக ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். முக்கியமாக ஏகாதசி என்று வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீடு குடிப்போவது அல்லது கிரகப்பிரவேசம் செய்வது தவிர்ப்பது நல்லது. அன்றைய நாள் பெருமாளுக்குரிய நாளாகும். அதே நேரம் வாஸ்து மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் வாடகை வீட்டிற்கு குடிபெயரவும் செய்கிறார்கள். சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை இது எல்லாம் உகந்த மாதங்களாகும். திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்களில் பரம்பொருள் பெருமாளை வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.